குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம். குதிரை பேரம்ன்றது வந்து இந்த ஹாட்டாக நடக்கிறதா குதிரை பேரம். இது கழுதை பேரம். காசு கொடுத்து கழுதையை வாங்குறோம். தேர்தலில் செலவழித்த காசையும் கொடுத்துட்றாங்க. அது போக ஒரு 10-15 கோடி, ஒரு 25 கோடி வேணாலும் கொடுப்பாங்க. 25-30 கோடிக்கு மேலே வரும். ஏன்னா தேர்தலுக்கு எப்படியும் ஒருத்தரும் வந்து காசு கொடுத்தா எல்லாம் சேர்த்து ஒரு 15 கோடி 20 கோடி செலவு. இந்த 20 கோடியோட சேர்த்து ஒரு 10-15 கோடி கொடுத்தா என்ன இருக்குது? ஏன்னா பட்ஜெட்டோட டேர்ன் ஓவர் 4.5 லட்சம் கோடி. 10% வச்சாலும் 40,000 கோடி. இதெல்லாம் புஷ்கோத்து காசு 30 கோடினா 10 பேர் வாங்கினா 300 கோடி. லாபம் வரப்போகிறது 45,000 கோடி. இது எல்லாத்தையுமே இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்குது ஆதவர்ஜனா தான். அதில் மாற்று கருத்தை கிடையாது. கட்சியில் சீனியர்னு சொல்லி விஜய் இன்றுமே வந்து புஷியானதுக்கு மரியாதை கொடுத்து வச்சுருக்காரு. ஆதவர்ஜனா தான் இது பண்ணுவார். புஷியானந்து கடைசியில் சால்வ் போட்டு மீட் பண்ணுவாங்க. அப்புறம் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் விஜய் மீட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் கீ பர்சன் வந்து யாருன்னா ஆதவர்ஜனா. இப்போ ஒரு 5 எம்எல்ஏ வாங்க போகிறோன்னா ஆளுக்கு 20 கோடி, ஒரு 100 கோடி வாங்கிக்கோங்க, எங்களுக்கு கேஷாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த குரூப் இருக்குல்ல, வேலுமணி கூட பிரிஞ்சு வந்த குரூப் என்னன்னா, ஆளுங்கட்சி இந்த 5 வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம், புரியுதா? கூட்டணியில் போய் ஆதரவுனா நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், தொகுதியில் கான்ட்ராக்ட் போகிற நம்ம எடுத்து அடித்து சாப்பிட்டுலாம். எடப்பாடியாரோட கூட்டினா அடுத்த 5 வருஷத்துக்கு நக்கிட்டு தான் போகணும், பதவியும் வாங்கிக்கலாம். இல்லை காசு தந்துட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏன்ற ஒரு கெத்தில் சுற்றிட்டு இருக்கலாம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்குன்னா அந்த 5 வருஷத்துக்கு நல்லா சம்பாரிச்சிக்கலான்றதுக்காக தான் இவங்க போனது. அதில் எடப்பாடியார் லாக் பண்ணி விட்டார். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரசியலில் வந்து விஜய் சார் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காருன்னா அவர் 30,000 கோடிக்காக வந்திருக்காருன்றது ஒரு கருத்து. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், எதிர்பாராத விதமாக அஇஅதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய எம்எல்ஏக்கள் நேற்று 3 பேர் ராஜினாமா. இன்னைக்கு ஒருவர் இசைக்கு சுப்பியா என்பவர் எம்எல்ஏ, அவர் ராஜினாமா. அடுத்து இன்னும் ஒரு 4-5 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களும் ராஜினாமா செய்ய போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தலைமைச் செயலகத்திலே வந்து இணைப்பு விழா நடக்குது. ஒரு பனையூர் ஆஃபீஸை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ விமர்சனம் இருந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எதுவுமே எத்திக்ஸ் இல்லை. இப்போ ஆஃப்டர் 2026 தமிழ்நாட்டோட 2026 முன்னாடி எப்படி பின்னாடி அப்படின்றது. அப்புறம் அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ல, 67 ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, இப்போ வந்து 2026, அந்த 67க்கு பின்னாடி கிட்டத்தட்ட 66ன்னு வச்சுக்கலேன். அப்போ தான் அந்த பெரிய சேஞ்சஸ் வருது, அந்த பரபரப்பு வருது. 67 ஆட்சிக்கு வராரு, ரைட்டா? அதுக்கப்புறம் 68 1 இயர் தான் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் இருந்த தமிழ்நாடுல அது ஒரு 40 வருஷம், இந்த பக்கம் ஒரு 20 வருஷம், ஒரு 60 வருஷம் ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த 2026க்கு அப்புறம் தான் 2026க்கு முன்னாடி 2026 பின்னாடி பார்க்கணும். அதே மாதிரி 1966க்கு முன்னாடி 1967க்கு பின்னாடி, சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த லாஜிக்கில். அதற்கு முன்னாடி வந்து ஒரு பழமைவாதம். இப்போ அண்ணா வர்றதுக்கு முன்னாடி தெளிவில்லை, அதாவது தமிழர்கள் தெளிவானவர்கள், அதிகபட்சமானவர்கள் தெளிவில்லாதவர்களாகவும், கல்வி அறிவு கம்மியாக இருந்தவர்களாகவும், நவீனங்களை பற்றி அவர்களுக்கு பெரிய அளவில் அந்த காலத்தில் எய்த்து பிழைப்பவன் மட்டும்தான் பெரிய இதாக இருந்ததாகவும், ஜாதி பிரச்சனைகள் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பெரியார் வந்ததுக்கப்புறம், அண்ணா வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த பழைய உலகம்ன்றதே முடிஞ்சு போச்சு. 1966க்கு முன்னாடி 65க்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்தது இல்லையா, அது அப்படியே மெல்ல மாற ஆரம்பிச்சு 75 80களெல்லாம் 80 வரும்போதெல்லாம் டோட்டலாக வந்து எல்லாமே மாறிடுச்சு. அரிசி பஞ்சம் நீங்கிடுச்சு. இப்போ யாருக்கு அரிசி பஞ்சம்னா அவனுக்குமே தெரியாது. கடைக்கடையாக வச்சுருக்கான்ல, ஃப்ரைட் ரைஸாக போட்டுட்ருக்கான் போகிற இடம் பூரா. அப்போ அரிசி பஞ்சம்னா அவனுக்குமே புரியாது. இப்போ இந்த உலகத்தை எல்லாம் இந்த அளவுக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரோடோட தின்னுறாங்க. இதுக்கெல்லாம் அன்றைக்கி வந்து அரிசி கடையில் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. 5 கிலோ அரிசி வச்சுருந்தா கஞ்சாக்கு ஈக்குவல் பிடிச்சிட்டு போயிடுவான். அப்போ இந்த நன்றி எல்லாம் இப்போ அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நன்றி மறந்த மக்களாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது கிடைக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. அப்போ இவர்களை சந்தோஷமாகவும் அதோட வேல்யூவே தெரியாமல் இந்த 60 வருஷம் ஆட்சிகள் நடந்திருக்கு. இன்னும் நிறையா மாற்றங்கள் வந்திருக்கணும். இன்னும் சிங்கப்பூர் ஈக்குவலாக தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கணும். அதில் லேகு தான், அதில் கேவலமாக தான் நம்ம இருந்தோம். இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதாவோட 2 ஆட்சி ஆண்டு
இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, வர அப்போ ஓபிஎஸ் கொஞ்சம் காலம் இருந்தால் அந்த ஒரு 7-8 வருஷம் நாசக்காடாக போச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்த பிறகு கொஞ்சம் தலை தூக்கி, ஜெயலலிதா ஆட்சியை விட எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் சாலைகள் பாலங்கள்லாம் போடப்பட்டு கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் நடந்தது. அதற்கப்புறம் மீண்டும் திமுக வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி புத்துணர்வு பெற்று எல்லா தரப்புலையும் இப்போ எடப்பாடியார்லாம் சேலம் மேயர் மாதிரி தான் செயல்பட்டார். சேலத்துக்கு வந்து பாலம் போட்டார், டெவலப்மெண்ட்டு தான். தங்கமணி வேலுமணி அவர்களுக்கு பண்ணாங்க. வேலுமணிலாம் கோவை பொள்ளாச்சி பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு தமிழக தலைவராக இல்லாமல், தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் இல்லாமல் அவர்கள் பகுதியை டெவலப் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2026க்கு அப்புறம் இந்த பழைய அரசியல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எல்லாமே இருக்கிற பாலத்தை வெள்ளை அடிப்பாங்களான்னு கூட தெரியாது, இருக்கிற ரோடை பள்ளத்தை மூடுவாங்களான்னு கூட தெரியாது. என்ன நடக்க போகுன்ற அச்சம் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமா கொலைகள் நடந்துட்டு. நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி ஒரு சடன் பூனா ஆட்சிக்கு வருது, மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளை வந்து திட்டமிட்டு அழைக்கிறாங்க. கட்சி அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இல்லை அது மட்டும் போதாது, இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்குன்னு தனி மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இப்படி வந்து அதிமுகனுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தின் மூலியமா இப்படி அழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜஸ். அதாவது இது குதிரை பேரம் இல்லை, கழுத பேரம். குதிரை பேரம்ன்றது வந்து இந்த ஹாட்டாக நடக்கிறதா குதிரை பேரம், இது கழுத பேரம். காசு கொடுத்து கழுதையை வாங்குற மாதிரி. இல்லை நேற்று ஆரம்பித்த கட்சி எப்படி சார் தலைமை செயலகத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச அந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் கூட வெளியிட, அதுக்கு தான் 26க்கு அப்புறம்னு சொல்லிட்டேன்ல, இந்த உலகமே மாறி போச்சு. 2026க்கு முன்னாடி பின்னாடி வேற என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க நாதி கிடையாது, எந்த சட்டம் தர்மம் நியாயம் எதுவுமே கிடையாது, அரசியலாக அவங்களுக்கு தெரியாது, எங்கே வேணாலும் பண்ணாங்க. இப்போ முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹால்னா டிவி பார்க்குறதுக்கு, அடுப்படினா சமையல் பண்ணுறதுக்கு, பாத்ரூம்னா குளிக்கிறதுக்கு, லெட்ரின்னா இதுன்னு பிரிஞ்சிருச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ லெட்ரினே 10க்கு 10 அவ்வளோ தூரம் இருக்கும்போது சரி சாப்பிட்டுக்கிட்டே அதுக்குள்ளேயே போய் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்துடலான்னா யார் கேட்பாங்க? யார் கேட்க போகிறது? யாராவது கேட்பாங்களா? இப்போ சில பெரிய பங்களாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்குது, 10க்கு 12க்கு 16 இருக்கும், இவ்வளோ நீளம் இருக்கும், கடைசியில் பாத் டப் இருக்கும். இப்படிதான் வந்து அப்போ நீங்கள் உணவு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி பிரியாணி உட்காந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. பான் பராக்கா போட்டிங்கன்னா கூட பாத்ரூமில் உட்காந்து, அதுவும் உணவு சாப்பிட்றது தானே பாத்ரூமில் உட்காந்து, அதை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? காலங்கள் மாறி போச்சு, அவ்வளோதான். இனி வந்து நீங்கள் ஐயோ நான் பாத்ரூமில் உட்காந்து நின்று சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யார் சார்? திரு விஜய் அவர்கள் இவ்வளவு கட்ஸா வந்து அவர் கட்ஸ் எல்லாம் இல்லைங்க, அவருக்கு தெரியாதுங்க, அவர் நினைச்சதை செஞ்சுட்டு இருக்காரு. புரியுதா? அவருக்கு நினைச்சதை செஞ்சுட்டு இல்லை யார் இதில் வந்து மூளையா செயல்படுறது? எல்லாம் இப்போ உங்க போய் ஆதவ ஜனாவை சந்திக்கிறாங்க, ஷால்வை போடுறாங்க தலைமைச் செயலகத்தில். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூளை இல்லை, இது எல்லாத்தையுமே இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்குது ஆதவ அர்ஜுனா தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கட்சியில் சீனியர்னு சொல்லி விஜய் இன்றுக்கும் வந்து புஷியானதுக்கு மரியாதை கொடுத்து வச்சுருக்காரு. ஆதவ அர்ஜுனா தான் இது பண்ணுவார், புஷியா வந்து கடைசியில் சால்வை போட்டு மீட் பண்ணுவாங்க. அப்புறம் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் விஜய் மீட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் கீ பர்சன் வந்து யாருன்னா ஆதவ அர்ஜுனா தான். இப்போ இந்த குதிரை பேர சார்ஜஸ் எல்லாமே கழுத பேரம், ஆட்டு பேரம், மாட்டு பேரம் எல்லாமே ஆதவ அர்ஜுனா தான் கட்டுப்பாடு. காசை கொடுத்து வாங்குறது அவர்கிட்ட மட்டும் சொல்லிடுவாங்க, வேறு இதில் பேமெண்ட் எடுத்துக்குவாங்க. விஜய்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு 5 எம்எல்ஏ வாங்க போகிறோன்னா ஆளுக்கு 20 கோடி, ஒரு 100 கோடி கொடுத்துருவாங்க, வாங்கிக்கோங்க எங்களுக்கு கேஷாக வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் வேறு மினிஸ்ட்ரியிலேருந்து வர காசு தூக்கி அதில் கொடுத்துருவாங்க. இப்போ வேலுமணியில் இருக்கக்கூடிய இன்னும் 17 பேர் இருக்காங்களா சார்? அந்த எம்எல்ஏக்களோட அவங்க தான் அங்கே போய் சேர்றதுக்கு பேசிகிட்டு இருக்காங்களா, அதிமுகலே சேர்றதுக்கு. அது இவங்க வந்து வேலுமணி ஆள்லாம் கிடையாது. இவர்கள் யாருன்னா இவர்களுக்கு அரசியல் இந்த குரூப் இருக்குல்ல, வேலுமணி கூட பிரிஞ்சு வந்த குரூப் என்னன்னா, ஆளுங்கட்சி இந்த 5 வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம். புரியுதா? கூட்டணியில் போய் ஆதரவுன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், தொகுதியில் கான்ட்ராக்ட் போகிறோம், நம்ம எடுத்து அடித்து சாப்பிட்டுலாம். எடப்பாடியாரோட கூட்டினா அடுத்த 5 வருஷத்துக்கு நக்கிட்டு தான் போகணும். காசும் தர்றாங்க, பதவியும் வாங்கிக்கலாம். இல்லை காசு தந்துட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏன்ற ஒரு கெத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கோன்னா லோக்கலில் கலெக்டர் மாட்டலாம், கமிஷனர் மாட்டலாம், லோக்கலில் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம்ல, அந்த 5 வருஷத்துக்கு நல்லா சம்பாரிச்சிக்கலான்றதுக்காக தான் இவங்க போனது.
அதில் எடப்பாடியார் லாக் பண்ணி விட்டார். அந்த 3ல் 2 பங்கு போடலைன்னா கட்சி பதவி போயிருந்தோன்னே இவங்களும் ரொம்ப கேர் பண்ணிக்கலன்னொடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தில்லு இல்லைல்ல 2ல் 3 வந்து கட்சியை உடச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் அதை முடியலல்ல, அப்போ விட்டுருங்க, உங்களை நம்பி எப்படி நம்ம மினிஸ்டர் தர்றது அப்படின்னோடனே அங்கே இருக்க அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் பார்த்தாங்க. அவங்க பிரிஞ்சு வந்து நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போங்க. எடப்பாடியாக இருந்தாங்கன்னா வேலுமணியாக இருந்தாங்க, நம்ம காசு தரேன்றாங்க, நம்ம போயிடுவோம் சொல்லி இவங்க போயிடுறாங்க. இல்லை சார், அந்த 17 பேரும் என்ன முடிவில் இருப்பாங்க? இப்போ உதாரணத்திற்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸாக இருக்காரு. அவர் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறார். இந்த தேர்தலும் தோல்வி, அடுத்த தேர்தலில் அவர் வந்து மீண்டும் முதலமைச்சராகி ஒரு எமர்ஜ் ஆயிடுவாருன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லை அப்படி தேய்ந்து, அதாவது அவர் ஸ்டார் லீடர் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவரால் கட்சியை வந்து ராஜதந்திர ரீதியிலையும் அரசியல் செயல்பாட்டு அனுபவத்தின் ரீதியாக நடத்த முடியுமே தவிர மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ காக்ரோச் பார்ட்டிக்கு கூட ஓட்டு போட்டுருவாங்களே தவிர இவருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்டார் லீடர் கிடையாது ஏடிஎம்கேல. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதான் பலபலன் வந்த உடனே அவங்க தலைவர் ஆகிட்டாங்க, ஏற்கனவே ஃபெமிலியாரிட்டி இருக்குது. அதுக்கடுத்து எடப்பாடி யார்? ஆனால் 1,34,00,000 பேர் எங்கள் கூட்டணிக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதான், அது போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதில்ல. புரியுது சார், அதாவது வடிவேலுக்கும் வடிவேல் கூட நடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அப்போ இனி இபிஎஸ் அவர்கள் நம்பி போனோம்னா நமக்கு எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு தானே போகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் கட்சியை விட்டு போக முடியாது. நீண்ட காலமாக அதிமுகன்னு ஒரு கட்சியில் இருக்க ஃபார்ம் ஆகிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டு எப்படி போகிறது? அதனால் அது கூட அந்த பிராண்டுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் 3 பேர் வந்து விலகி வந்துடுறாங்க. இன்னொரு பேமெண்ட்டும் தராங்க, 5 வருஷத்துக்கு நமக்கு இதுவும் பண்ணுறாங்கன்றப்போ ரிசைன்மெண்ட்டு அதில் நிற்போம். ஜெயிச்சா டபுள் கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா 1 லட்டை தின்னுட்டு அப்படியே வீட்டில் இருந்துடலாம். அவ்வளோ பெரிய பேமெண்ட் வருதுல்ல. தேர்தலில் செலவழித்த காசையும் கொடுத்துட்றாங்க, அது போக ஒரு 10-15 கோடி, ஒரு 25 கோடி வேணாலும் கொடுப்பாங்க. 25-30 கோடிக்கு மேலே வரும். ஏன்னா தேர்தலுக்கு எப்படியும் ஒருத்தரும் வந்து காசு கொடுத்தா எல்லாம் சேர்த்து ஒரு 15 கோடி 20 கோடி செலவு பண்ணிப்பாங்க. அந்த 20 கோடியோட சேர்த்து ஒரு 10-15 கோடி கொடுத்தா என்ன இருக்குது? ஏன்னா பட்ஜெட்டோட டேர்ன் ஓவர் 4.5 லட்சம் கோடி, 10% வச்சாலும் 40,000 கோடி. இதென்னா புஷ்கோத்து காசு 30 கோடியில் 10 பேர் வாங்கினா 300 கோடி, லாபம் வரப்போகிறது 45,000 கோடி குறைந்தபட்சம் வச்சாலே. ஒரு வியாபாரம் தான், முதலீடு தான். இல்லை சார், தூய சக்தியெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? தூய சக்தி தான், தப்பு இல்லையே, நம்ம என்ன தப்பாலாம் சொல்லி என்ன தப்பு சொல்கிறோம்? ஒரு வியாபாரம் தானே, முதலீடு போடுறாங்க, எடுக்கிறாங்க. இல்லை, லீமா ரோஸுக்கு ஏதோ ஒரு பெரிய ரோல் இருக்கு இந்த இதில் உடைக்கிறது இல்லை, கட்சியை உடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அது லீமா ரோஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட் டீனா மாதிரி. புரியுதா? இதில் அந்த படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அரசியல் அப்டேட் ஆனதுனால நீங்கள் இந்த வயசு சின்ன இளம் வயசுலேயே நீங்கள் வந்து பூமராக மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு கரண்ட்டில் என்ன படம் ஓடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கருப்பு படத்தில் என்ன காட்சி, யார் கதாநாயகி தங்கச்சி யாருன்ற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த ட்ரெண்டிங்கில் விஜய் கூட நீங்கள் விஜய் ஆட்சியில் நீங்கள் வாழ முடியும், ட்ராவல் பண்ண முடியும். புரியுது? நீங்கள் பழைய சிவாஜி படத்தை பார்த்துட்டு வந்து எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வந்து அரசியல் பேசுனீங்கன்னா அந்த அரசியல் தான் முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ ஏஜென்ட் டீனானா எல்லாருக்குமே தெரியும், இந்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஏஜென்ட் டீனா. ஏஜென்ட் டீனா வந்து என்னென்னா அந்த கமல் படத்தில் திடீர்னு வேலைக்காரியாக இருந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜம்ப் அடித்து ஒரு ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடும். யாரான்னு பார்த்தா இவங்க தான் ஏஜென்ட் டீனான்னு வாங்கி, போலீஸோட உளவாளி. அந்த மாதிரி தான் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் டீனாவாக தான் அம்மையார் யார், லீமா ரோஸ் அவர்கள். ஆமாம், ஒரு சீட்டுக்காக வந்தாங்க, டோட்டலாக எடப்பாடியார் காலி பண்ணிட்டாங்கன்றீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பிழை செஞ்சுட்டாரோ இந்த மாதிரியான ஒரு லாட்ரி மாஃபியாவை வந்து கட்சிக்குள்ள இல்லை இணைச்சது? லாட்ரி மாஃபியான்னு எல்லாமே மாஃபியா தானே. இப்போ இவங்க பொலிட்டிக்கல் மாஃபியானுங்களா? சார், இதே ஜெயலலிதா அம்மா தான் வந்து லாட்ரி டிக்கெட்டை ஒடிச்சு கட்டணும் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் வந்து அனுப்பி பற்றி விட்டு அதை வந்து காலி பண்ணது, இங்கே பேன் பண்ணது அம்மையா ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில். அதனால இப்போ அவங்க அந்த விபரீதம் அவங்களுக்கு தெரியும், இவங்க எந்த மாதிரியான மாஃபியாக்கள், இவங்க எப்படி பின்னணி கொண்டவங்க. அந்த அம்மா எவ்வளோ விபரீதமானவங்க தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. இல்லை, இபிஎஸ் எப்படி சார் அதை இணைச்சிக்கிட்டாரு? அவர் லால்குடியில் டிக்கெட் கொடுத்து அவங்களுக்கு. இபிஎஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இயேசுநாதர் இருந்தார்,
அவருக்கு எதிரான ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இபிஎஸ் சொல்றீங்க, புரியுதா? அதுக்காக நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இபிஎஸ் நான் மாஃபியான்னு சொல்ல வரல, நீங்க அதான் எதிர்பார்க்குறீங்க டைட்டில் போடுறது. ஆனா இபிஎஸ் மாஃபியாவான்னு நான் என் வாயில சொல்ல மாட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல இப்ப நீங்க வந்து லாட்டரியில லீமா ரோஸ் மாஃபியானா, அப்ப இதுல பொலிட்டிக்கல் ஓகே ஒவ்வொன்றும் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சார். இப்போ இல்லை இப்போ இந்த 4 பேர் வந்து இப்போ இது வரைக்கும் காலி எல்லாமே வியாபாரம் தாங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்தது தெரியாதவனுக்கு என்னன்னா, ஒவ்வொரு பழமொழி சொல்லுவாங்க. அறியும் சிவன் ஒன்று, அறியாத வயல மண்ணுன்னு ஒருத்தன் சொல்லுவான், நீ நானும் ஒன்று, தெரியாத வயல மண்ணுன்னு சொல்லுவான். இப்படி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அரசியலில் வந்து விஜய் சார் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காருன்னா அவர் 30,000 கோடிக்காக வந்திருக்காருன்றது ஒரு கருத்து, புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கவரை போய் கேட்டிங்கன்னா 50 லட்ச ரூபாய் காரை வாங்கி தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கானையா, இந்த காசை மட்டும் நம்மகிட்ட கொடுத்தா 50 பிரான்ச் பெட்டி கடை போடலான்னு தான் அவர் நினைப்பான், புரியுதா உங்களுக்கு? அவர் ரேஞ்சுக்கு அந்த தான் நினைப்பாங்க. அதே இது ஒரு கோடீஸ்வரன்ட்ட கேட்டீங்கன்னா 50 லட்ச ரூபா காரை தான் வச்சுருக்கானே அவன் அப்படின்னு. அதெல்லாம் 4 கோடி கார் வச்சுருக்கேன். எந்தெந்த தரன்றதை பொறுத்து தான் அது யார் என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ மேலும் பல எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்யக்கூடுங்கிற தகவலும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வரதான் இப்போ பேமெண்ட் கொடுத்தா இது வியாபாரம், அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். வியாபாரம் 107 ஸ்ட்ரென்த் இருக்கு சார். இப்போ இன்னும் குறைஞ்ச எடப்பாடியார் இப்போ கடந்த காலத்தில் வியாபாரம் பண்ணாரு, காசு கொடுத்து சசிகலாட்ட கட்சியை வாங்கினார். இப்போ அவர்கிட்ட வந்து லீமா ரோஸ் உடைச்சாங்கன்னா மருமகன்ட்ட சொல்லி காசு கொடுத்து அவங்கள தூக்கி இந்த கட்சியில் போட்டு இந்த 40,000 கோடி நம்ம அடிக்கலான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க அடிக்கலான்னு பார்ப்போம். அவ்வளோதான். 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 15% வச்ச அளவு அதே 65,000 கோடி வரும். சில்லறை போனேன் வந்தவன் என்ஜினியராக இது தாசில்தார் போனோம் வந்தோம்னா தின்னது போக ஒரு 20,000 கோடி மொத்தமாக மிச்சம், 15,000 கோடினாலும் மிச்சம். அதை நீங்கள் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி உங்கள் தான் ஆக்குறீங்க அப்படின்ட்டு விக்கோ வச்சதண்டி பேஸ்ட் மாதிரி தான். ஆயுர்வேத மூலிகளை தனதாக்கி கொண்டு ஆட்சி நடக்கிறது தான் இது. எவ்வளோ தனதாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி சில்லறை தின்னது போக மீதி செதறதே ஆயிரக்கணக்கான கோடி வரும். அப்போ இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு 4 பேருக்கு 40 கோடி கொடுக்குறது என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ அவங்களும் பார்ப்பாங்க மொத்தமாக இந்த டைமில் அடித்தா தான் அப்படின்னு 30 கோடி தரான் வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாய் மட்டும் எடுத்து தனியாக வச்சோம்னா அடுத்த எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஒரு ஃபாரின் காரை வாங்கிட்டு வெளிநாட்டில் துபாயில் கொண்டு ஒரு 10 கோடியை போட்டு அங்கே ஒரு வீடை வாங்கிட்டு இதை பண்ணிவிட்டு ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணுவோம். இப்போ இந்த எலெக்ஷன் நிற்போம், தோத்துட்டோம்னா வீட்டில் இருப்போம், ஜெயிச்சிட்டோம்னா அப்படியே எம்எல்ஏவாக இருப்போம். இல்லைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு சீட்டு கேட்பான், கொடுத்தானா 5 கோடியை வச்சு செலவு பண்ணுவோம், கட்சிக்காரன் காசு கொடுப்பான், போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் இறுதியான எனக்கு 2 கேள்விகள் சார். இதே மாதிரியான காட்சிகள் நம்ம பிஜேபி பல மாநிலங்களில் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும், அந்த மாநிலத்தில் வந்து ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குங்கிற ஒரு கருத்து சொல்லப்படும். அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க, பிஜேபிக்கு வந்துடுவாங்க, பிறகு பிஜேபி சின்னத்தில் நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல மாநிலத்தில் பார்த்துருக்கோம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாதிரி மாநிலங்கள். அதே போல் இங்கே நடக்குது. மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க? பிஜேபி ஒன்று நடக்குது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வடக்கன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் அறிவு இங்கே செல்லுபடியாகாது. இவங்க வந்து அவன் 10 அடி பாறான்னா இவங்க 100 அடி பாஞ்சிருவாங்க. அது எந்த கட்சிக்காரனா, அண்ணாமலையாக கூட இருக்கட்டுமே, விஜயா இருக்கட்டும், அரசியல் தற்குறிகளாக கூட யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த தற்குறிகளை கூட பிஜேபியால் வெல்ல முடியாது தமிழ்நாட்டில், புரியுதா? பிஜேபி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க இல்லை. இப்போ இவங்க போடுற சண்டை இல்லை. இதை தான் நான் எலெக்ஷனுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நெருங்க கடைசியில் பிஜேபி வாயில் மண்ணை போட்டுருவாங்க. அவன் சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க. டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம் சண்டை போட்டு இவங்களுக்குள்ளே போடுற சண்டையில் பிஜேபி வீசிட்டு போயிடுறாங்க. இந்த கர்மத்தை தானடா ராத்திரி பூரா ஓட்டிகிட்டு இருந்தேன்னு அதோட பிஜேபிக்காரன் மண்ணா போயிடுவான், தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அவன் எக்காலத்தை கொண்டு என்ன திட்டம் போட்டாலும் இதை மண்ணில் கால் வைக்க முடியாது. நம்ம வாயில் மண்ணை போடுறது நம்ம ஆளாக தான் இருப்பான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அவன் வாயில் மண்ணை போடுறது நம்ம ஆளாக தான் இருப்பான். அது யார் மண்ணை போடுறாங்கன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ பிஜேபி இதெல்லாம் ரசிக்குமா? இதெல்லாம் பார்த்து ரசிக்குமா? அது எப்படி ரசிக்காது?
இல்ல மத்தியில ஒரு ஆளக்கூடிய ஒரு கட்சி மாநிலத்துல பார்த்துட்டு இருக்கு என்னடா தமிழ்நாட்டுல பண்றாங்க, இது எல்லாத்தையும் டர்ன் பண்ணி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி ம். பார்த்துட்டே இருப்பாங்க. நிச்சயமா சார். சமகாலத்துல என்னென்னவெல்லாம் அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அஇஅதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து கொண்டு இன்னும் போவாங்க, நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகமே ஒரு கட்சி ஆபீஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலும் கேலிக்கும் அதை உள்ள யாரு கேட்க முடியும்? நீங்க அதான் நான் சொன்னேன், நீங்க லாஜிக் படி போறீங்க, அவங்க மேஜிக் படி போறாங்க. லாஜிக் அரசியல்லாம் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அண்ணா பெரியார் கொள்கை கோட்பாடு, இந்திய எதிர்ப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எவன் பொண்டாட்டியோட சேர்ந்து ரீல்ஸ் போடுறானோ அவன் தான் இன்னைக்கு நம்பர் 1. ம். எவன் மாடு குளிப்பாட்டி ரீல்ஸ் போட்டு நம்பர் 1 ஆகிறானோ அவன் தான் இன்னைக்கு நம்பர் 1. புரியுதா? அக்கா பெரிய ஆள் கிடையாது, பலூன் அக்கா தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு சமூகம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பேண்ட் சட்டை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னா தான் பார்ப்பேன். ஊரே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்களும் அதோட போனீங்கன்னா ஊரோட போய் சேரலாம். இல்லை நீங்கள் இன் பண்ணி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பழைய மாதிரி டை கோட்லாம் போட்டு ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா வேணான்றாங்க, எடுக்க மாட்டாங்க. இனிமேல் இன்டர்வியூக்கு போனால் கூட நீங்கள் 4 பட்டனை திறந்து விட்டு தான் போகணும். பிள்ளைங்களா இருந்தால் வேறு மாதிரி போகணும், வேறு காஸ்டியூமில் போனால் தான் வேலைக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சமூகம் மாறிட்டு, அதுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதில் இருக்க போகிறீங்களா இல்லை அதுக்கு மாற போகிறீங்களான்றது தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.